ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பாலிட்டியில் 3rd லெசன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 3rd லெசன் என்ன லெசன்னா மாநில அரசு. ஓகேங்களா? மாநில அரசு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மாநில அரசு எந்த பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் 6. ஆர்டிகல் என்னென்னா 152லேருந்து 237. ஆர்டிகல் என்னது 152லேருந்து 237. ஆர்டிகல் 360 என்ன சொல்லுதுன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்குள்ள சிறப்பு அந்தஸ்து வழங்கினாங்கல்ல, அதை சொல்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 360. ஓகே, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தோட அந்தஸ்து எப்போ ஏற்றுக்கிட்டு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்க்கலாம். 1957 நவம்பர் 17 ஏற்கப்பட்டு 1957 நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்தது. இது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தோட சிறப்பு அந்தஸ்து. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறிமுறை கோட்பாடு மற்றும் அடிப்படை உரிமைகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு பொருந்தாது. எது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு பொருந்தாது பாருங்கள். அரசு நெறிமுறை கோட்பாடு இருக்குதுல்ல, பார்ட் 4ல் இருக்க அரசு நெறிமுறை கோட்பாடும், பார்ட் 3ல் இருக்கிற அடிப்படை உரிமைகளும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு பொருந்தாது. சொத்துரிமை வந்து ஜம்மு காஷ்மீரில் இப்போவும் நடைமுறையில் இருக்குது. சொத்துரிமைன்றது நம்ம இந்தியா ஃபுல்லுத்துக்கும் சொத்துரிமை வந்துட்டு இன்றைக்கி ஆர்டிகல் 307 வச்சுருக்காங்கன்ற மாதிரி நம்ம நேற்று படித்தோம் இல்லைங்களா? இப்போ மத்திய அரசு பார்க்கும்போது படித்தோம். ஆனால் ஜம்மு காஷ்மீரில் இப்போ வரைக்கும் சொத்துரிமை தான் நடைமுறையில் இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஆளுநர் பற்றி பார்ப்போம். ஆளுநர் ஆர்டிகல் 154 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் வந்து ஆளுநரின் நிர்வாக அதிகாரங்களை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 154. ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி பேசுகிறது என்ன ஆர்டிகல் 154. ஆர்டிகல் 154ல் 1 என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களோட நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் தான் இருக்கணும்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 154ல் 1. 154 ஆளுநர் நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது. 154ல் 1 என்ன சொல்லுது, மாநிலத்தோட நிர்வாக அதிகாரம் ஆளுநர்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்கிறது ஆர்டிகல் 154ல் 1. மாநில சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. ஆளுநரோட டிஸ்மிஸில் எது பங்கு பெற முடியாதுன்னா மாநில சட்டமன்றம் பங்கு பெற முடியாது, மாநில உயர்நீதிமன்றமும் பங்கு பெற முடியாது. ஓகே, ஆர்டிகல் 158(3) என்ன சொல்லுதுன்னா, 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமனம் பண்ணுவாங்க. ஆளுநர்ன்றது ஒரு மாநிலம் இல்லாமல் 1க்கும் மேற்பட்ட மாநிலத்துக்கும் 2 அதுக்கு மேற்பட்ட மாநிலத்துக்கும் ஆளுநர் வந்து ஒருத்தர் ஆளுநராக இருக்க முடியும்னு சொல்கிற ஆர்டிகல் எது ஆர்டிகல் 158(3)A. முக்கியமான ஒரு ஆர்டிகல், நல்லா வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 158(3)A. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஆர்டிகல் 157 ஆர்டிகல் 158 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் பதவி தேவையான தகுதிகள், அவருக்கு தகுதிகள் பற்றி சொல்கிற ஆர்டிகல் எதுன்னு கேட்டால் ஆர்டிகல் 157 அண்ட் ஆர்டிகல் 158. இதுதான் ஆளுநரோட தகுதிகள். ஓகே, ஆர்டிகல் 163 என்ன சொல்லுது பாருங்கள். முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல். முதலமைச்சர் தலைமையில் இப்போ முதலமைச்சர் மற்ற அமைச்சரில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஆளுநர்களுக்கு ஆலோசனை வழிகாட்டுறதுக்கு தான் இந்த பதவி வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்கிற ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்னா ஆர்டிகல் 163. ஆர்டிகல் 163 சட்டமன்றத்தை கூட்டவும் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் கலைக்கவும் ஒத்திவைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது, ஆளுநருக்கு இருக்குது. சட்டமன்ற கூட்டத்தை கூட்டுறக்கும் கலைக்கிறதுக்கும் ஒத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, ஆளுநர்கிட்ட இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அரசியலமைப்போட சட்டப்பிரிவு ஆர்டிகல் 213. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 213 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிகல். சரிங்களா? என்னென்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 213 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம்னு சொல்லுது. ஆனால் அந்த அவசர சட்டம் 6 மாதத்திற்கும் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கணும். அந்த அவசர சட்டத்தை பிறப்பிக்கலான்னு அந்த 6 மாதத்துக்குள்ளே அது வந்து மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஓகே, ஆர்டிகல் 361ல் 1 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநருக்கு சிறப்பு உரிமைகளை வழங்குதல். ஆளுநருக்கு சில சிறப்புரிமையெல்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போமா. தனது பணிமற்ற அதிகாரம் செய்ய வேண்டும் என எண்ணுதல். எந்த நீதிமன்றத்திற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னோட பணியும் அதிகாரத்தையும் உபயோகப்படுத்தணும் இல்லை செய்யணுன்னா யாருக்கும் எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார்? ஆளுநர். ஆளுநர் பதவி காலத்தில் அவரது குற்றவியல் நடவடிக்கைகளை அவருக்கு எதிராக எந்த நீதிமன்றத்தையும் தொட முடியாது. ஆளுநரோட பதவி காலத்தில் அவர் மேலே ஏதாவது ஒரு குற்றம் இருந்துச்சுன்னா அந்த குற்றத்தை வந்துட்டு குற்றம் இல்லைன்னா தான் ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு வேளை குற்றம் இருந்ததுனாலும் அவருக்கு எதிராக வந்து எந்த நீதிமன்றத்தையும் வழக்கு தொடர முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஆளுநரோட பதவி காலம் அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தவோ அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றத்தையும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஆளுநரை அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு குற்றம் அவரை சொல்லவே முடியாது அவரோட பதவி காலத்தில். சரிங்களா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆளுநர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர்னா என்ன தெரியும், மாநில முதலமைச்சர். ஆர்டிகல் 163 ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரை உருவாக்க வழிவகை செய்கிறது. ஏற்கனவே பார்த்தோம்ல அதுதான். ஆளுநருக்கு
ஆலோசனை வழங்க அமைச்சர் உருவாக வழிவகை செய்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 163. ஆர்டிகல் 163ல் ஒன்று என்னன்னா, முதலமைச்சர் வந்து தலைவராக கொண்டு அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி மற்றும் ஆலோசனை. முதலமைச்சர் தலைவராக மேலே இருக்குது என்னென்னா ஆலோசனை வழங்குறதுக்கு இது 163. அதே 163ல் ஒன்று என்னென்னா, முதலமைச்சர் தலைவராக கொண்டு ஒரு அமைச்சர் வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து ஏற்படுத்தப்பட்டது தான் 163(1). 164(1) என்னென்னா, ஆளுநரால் முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட். இப்போ முதலமைச்சர் வந்து நியமிக்கப்படுறது யாராலன்னா ஆளுநரால் தான் நியமிக்கப்படுறது தான். அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்கிறது 164ல் 1. 164ல் 1A என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது. அது ஏற்கனவே நம்ம அங்கே மத்திய அரசுன்னு ஒரு வாட் படிச்சிருப்போம் இல்லைங்களா, பிரதமர் உட்பட அமைச்சர்களோட எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது. அதே தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை 15% மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், மாநில சட்டமன்றம். அங்கே நம்ம என்ன பார்த்தோம், லோக்சபா ராஜ்யசபா பார்த்தோம். அதே தான் இங்கேயும் மாநில சட்டமன்றம். மாநில சட்டமன்றத்தில் அதிகமாக 500 பேர் இருக்கலாம், குறைந்தது 60 கீழே இருக்கக்கூடாது. 500க்கு மேலே இருக்கக்கூடாது, 60க்கு கீழே இருக்கக்கூடாது. சரிங்களா? மேலவை வந்து 1/3க்கு மிகாமலும், மேலவையில் 1/3க்கு மிகாமலும் 40 குறையாமலும் இருக்கக்கூடாது. மேலவையில் இந்த கவுண்ட் இருக்குல்ல, அது 1/3க்கு மிகாமலும் அது 40 பேருக்கு கீழே இருக்கக்கூடாது. ஓகே. காஷ்மீர் சட்ட மேலவையில் இப்போவும் 36 உறுப்பினர், 40 குறையாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் காஷ்மீரில் இப்போ 30 பேர் தான் இருக்காங்க, 36 உறுப்பினர்கள் தான் இங்கே இருக்காங்க விதிவிலக்கான்ற மாதிரி சொல்ல வராங்க. சட்டமன்றத்தில் 235 பேர் இருக்காங்க. 234 பேர் நேரடியாக மக்களாலும், ஒருத்தர் வந்து ஆளுநரால் ஆங்கிலோ இந்தியன்ஸால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சட்டமன்றத்தில் இருக்கிற 235 பேரில் 34 பேர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற, ஒருத்தர் வந்து ஆளுநரால் ஆங்கிலோ இந்தியன்ஸாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்ல வராங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சட்டமன்றம் வந்து ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். சரிங்களா? 14 சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். சட்டமன்ற தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் 14 days வந்து அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை வந்துட்டு பதவி நீக்கம் செய்யலாம்னு சொல்ல வராங்க. சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். ஓகே. சட்டமன்ற மேலவை. சட்டமன்ற மேலவை என்னன்னு, விதான் பரிஷத். சட்டமன்ற மேலவை இன்னொரு பேர் என்னது, விதான் பரிஷத். இப்போ ஆர்டிகல் 171(1) ஆர்டிகல் 171(1) படி 1/3க்கு மிகாமலும் 40 குறையாமலும் இருக்கணும் சொல்கிற ஆர்டிகல் 171(1). சட்டமேலை உருவாக்கம் நீக்கம் பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 169. சட்டமன்றத்தை உருவாக்கலாம் அப்படிலாம் நீக்கலாம்னு சொல்கிற ஆர்டிகல் எது, ஆர்டிகல் 169. இதன்படி சட்டமன்றம் 2/3 பங்கு உறுப்பினருக்கு வாக்களித்து சட்டமேலை உருவாக்கவோ நீக்கவோ செய்யலாம். 2/3 உறுப்பினருக்கு வாக்களித்து சட்டமன்ற மேலவை உருவாக்கவோ நீக்கவோ செய்யலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், மேலவை வந்து நிதி சார்ந்த நடவடிக்கைகளை வாக்களிக்க முடியாது. மேலவை வந்து நிதி சார்ந்த நடவடிக்கைகளை வாக்களிக்கவே முடியாது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஹைகோர்ட்ஸ் பாருங்கள். உயர்நீதிமன்றங்கள் 1862 ஜூன் 26 தான் இது வந்து ஹைகோர்ட் பற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க. விக்டோரியா மகாராணியோட காப்புரிமை கடிதம் மூலம், விக்டோரியா மகாராணியோட காப்புரிமை கடிதத்தின் மூலம் 1862 ஜூன் 26 கல்கத்தா, பம்பாய், சென்னையில் 3 உயர்நீதிமன்றங்களை தோற்று வச்சுருப்பாங்க. இப்போது 1862 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸு ஆரம்பிச்சிருப்பாங்க இது இந்த ஹைகோர்ட்ஸு. ஓகேங்களா? 1956 7th Amendment Act 7வது சட்டத்திட்டத்தில் 2வது மேற்பட்ட மாநிலத்துக்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் எதெல்லாம் அமெண்ட்மெண்ட் எழுதியிருக்கணும் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. 1956 7th Amendment Act 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம். உலகிலே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகமாக வந்து சென்னை உயர்நீதிமன்றம். உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகமாக இருக்கிறது எதுனா சென்னை உயர்நீதிமன்றம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரப்பிரதேஷ். பொதுவாக சண்டிகர் உயர்நீதிமன்றம் இருக்குது. இந்த 4 ஸ்டேட்டுக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு உயர்நீதிமன்றம்னா சண்டிகர் உயர்நீதிமன்றம். அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் இதுக்கெல்லாம் கவுகாத் உயர்நீதிமன்றம் வந்து பொதுவாக இருக்குது. இதுக்கெல்லாம் கவுகாத் உயர்நீதிமன்றம் வந்து பொதுவாக இருக்குது. மொத்தமாக இருக்கிற உயர்நீதிமன்றங்கள் எவ்வளோனா 25 தான் இருக்குது. மொத்தமாக இருக்கிற உயர்நீதிமன்றம் எவ்வளோ 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குது இந்தியாவில். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்டிகல் 216 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்துக்கும் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் அப்பாயின்மெண்ட். ஆர்டிகல் 216 ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்துக்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 216.
ஓகே, புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், நாட்டோட இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. இது இராணுவ சம்மந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு ஹைகோர்ட்ஸ்க்கு வந்துட்டு ரைட்ஸ் கிடையாது, அதிகாரம் இல்லை. ஓகே. ஆர்டிகல் 226 ஆர்டிகல் 227 என்ன சொல்லுதுன்னா, உயர் நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுறது ஆர்டிகல் 226 227. நான் மேற்கொண்டு மத்திய அரசில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஆர்டிகல் 32 படி 5 நீதி பேராணைகள், ஆட்குற நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், வேரண்டோ, அதுக்கப்புறம் செச்சோரி, இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஹைகோர்ட்டுக்கும் இருக்குது. அதை சொல்கிற ஆர்டிகல் எது? 226 227. அதே சுப்ரீம் கோர்ட்டுன்னு வரும்போது ஆர்டிகல் 32. அந்த ஆர்டிகல் 32 தான் நம்ம அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார், இதே மற்றும் ஆன்மான்ற மாதிரி சொல்லியிருப்பார். சரிங்களா? ஓகே. 1976ல் 42வது சட்ட திருத்தம் 1976ல் 42வது சட்ட திருத்தம் உயர் நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது மற்றும் தடை செய்தது. 1976ல் 42வது சட்ட திருத்தம் உயர் நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைச்சி தடை செய்தது. அதே 1977 43வது சட்ட திருத்தத்தில் உயர் நீதிமன்றம் நீதி புனராய்வு அதிகாரம் வழங்கியது. உயர் நீதிமன்றம் நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது. ஓகே, புரியுதா? 1976 42வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைச்சிச்சு. அதே நெக்ஸ்ட் வருஷம் 1977 43வது சட்ட திருத்தத்தில் உயர்நீதிமன்றம் நீதி புனராய்வு அதிகாரத்தை திருப்பி வழங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மாநில அரசை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ண கண்டென்ட் வேணும்னா நம்ம குரு குரூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.